அன்பினர்களே, இன்று திங்கட்கிழமை உலக பரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரான் மீது பெரிய ஒரு மிக ஹெவி அட்டாக் கொண்டு செய்வதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு ரெடியில் இருந்தார்கள். ஆனால் ஈரானின் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்று அண்டை நாடு வெளியுறவு அமைச்சருடன் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்ததின் விளைவாக சவுதி இளவரசர் சல்மான் அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையும் பேசி அவரும் பிராந்தியத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று எச்சரிக்கை கொடுத்ததை தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை ஈரான் மீதான ஹெவி அட்டாக் has been postponed. அதாவது ஈரான் மீதான தாக்குதலை அவர் பிந்த போட்டு இருப்பதாகவே அவர் தனது ட்ரூத் சோசியல் செய்தித்தளத்திலே உத்தியோகபூர்வமாக எழுதியிருக்கின்றார். அத்துடன் இது சவுதி இளவரசர் சல்மான் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கியதாகவே அந்த செய்தியில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது சொல்லும் கருத்து என்னவென்றால், விரைவான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் என்ற நம்பிக்கையில் ஈரான் மீதான புதிய தாக்குதலை தள்ளி போடுவதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையான அதுல பின்னணி அல்ல, நான் 5 விடயம் தாரம். இதே நேரம் ஓமான் கடல் பரப்பில் ஈரானின் எச்சரிக்கைகளை மீறி பயணிக்கின்ற கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருகிறது. லாஸ்ட் நைட் ஞாயிறு இரவும் கூட 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அது வேறு செய்தி. ஆக ஈரானுடன் பகைத்து கொன்று ஜலச்சந்தி ஊடாகவோ அல்லது ஓமான் வளைகுடா ஊடாகவோ அல்லது செங்கடல் ஊடாகவோ எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் செல்ல முடியாதவாறு மிக பெரிய ஒரு காவல் பாதுகாப்பில் இருக்கின்றது ஈரானிய ராணுவம். இப்பொழுதோ இவர் சொல்லுகின்றார் இல்லையா, என்ன ஒரு நம்பிக்கையில ஒரு விரைவான ஒப்பந்தம் எட்டும் என்ற நம்பிக்கையில சொன்னாலும் உண்மையான அதுல பின்னணி அல்ல. முதலாவது பின்னணி, ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைக்கும் முடிவின் பின்னணியில் அமெரிக்க ஏவுகணை கையிருப்பில் உள்ள பற்றாக்குறையும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, ஈரான் தாக்கப்பட்டால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் எதிராக பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை பாகிஸ்தானிய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் முனீர் ஊடாக தெரிவித்திருக்கின்றது. மூன்றாவது, வளைகுடா நாடுகளில் உள்ள உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் என்னும் மற்றொரு பாரிய எச்சரிக்கை. நான்காவதாக, வளைகுடா மற்றும் இஸ்ரேலிய எரிசக்தி தளங்களை சாத்தியமான இலக்குகளாக ஈரான் பட்டியலிட்டு இருக்கின்றது. ஐந்தாவதாக, சவுதி அரேபியாவின் கவார் எண்ணெய் வயல் மற்றும் அப்ஹைப் மற்றும் குரைஸ் சுத்திகரிப்பு ஆலைகள், ஐக்கிய அரபு அமீரகத்தின் ருவைஸ் சுத்திகரிப்பு ரிஃபைனரி சென்டர் மற்றும் ஜக்கும் கடலோர வயல், கத்தாரின் நார்த்ஃபீல்ட் எரிவாயு இருப்பு மற்றும் ராஸ் லபான் LNG முனையம், குவைத்தின் ஃபுர்கான் எண்ணெய் வயல், பஹ்ரைனின் சித்தாரா சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மாமீர் வசதிகள் மற்றும் இஸ்ரேலின் லெபியான் மற்றும் தமர் எரிவாயு வயல்கள் ஆகியவை ஈரானின் துல்லிய ஏவுகணைகளின் வரம்பிற்குள் உள்ள முக்கிய தாக்குதல் ஆலைகளாக ஈரான் பட்டியலிட்டிருக்கின்றது. போதுமா? இதுதான் பின்னணி. இது போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தை சீர்குலைக்கும் என்றும் அந்த செய்தி சொல்லுகின்றது. அப்ப ஆக இவர் ஒரு நம்பிக்கையில தீர்வு கட்டும் சொன்னாலும் ஈரான் சொல்லி அடிக்கிறதுல கெட்டிக்காரன் இல்ல. இந்த இடங்கள்ல எங்கட துல்லியமான தாக்குதல் வரும் என்றும் அதுல ஃபட்டா ஏவுகணையும் மிக முக்கியமான புதிய ஏவுகணையும் ஈரான் இறக்க போகுதுன்னு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி ஒரு பதற்றமான நிலையில தான், இந்த பதற்றம் அதிகரித்த நிலையில் தான் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்கான், துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் பிடான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர் ஆகியோருடன் தனித்தனியாக தொலைபேசி உரையாடல் நடத்தி இருக்கின்றார். அந்த உரையாடல்களில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நடத்தும் எந்த ஒரு புதிய தாக்குதலும் அல்லது பிராந்திய சக்திகளின் தலையீடும் ஈரானின் ஆயுத படைகளின் தீர்க்கமான மற்றும் விகிதாசாரமான பதிலடி கொடுக்கும் என்றும் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்.
இந்த எச்சரிக்கை பிற்பாடுதான் அமெரிக்க அதிபர் இந்த மாதிரி ஒரு அடிஜார் அந்த பல்டி. 7வது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெஹ்ரான் மீது கூடுதல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அச்சுறுத்திய நிலையிலும் ஒரு பெரிய அமெரிக்க தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சனிக்கிழமை செய்தி வெளியிட்டு அந்த செய்தியை நாம் உங்களுக்கு தந்திருந்தோம் இல்லையா? அந்த பிற்பாடுதான் ராஜதந்திர அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. கத்தாரின் தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட 40 நாள் மோதலின் போது உலகின் மிகப்பெரிய எரிவாயு சுத்திகரிப்பு கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை காட்டுறாங்க. இந்த வேளையில் தான் பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க அவர் சல்மான் அவர்கள் வலியுறுத்தியதால் ஈரான் மீதான திட்டமிட்ட தாக்குதல் ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி இருப்பதாகவே லாஸ்ட் நைட் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதனால் தான் இன்று அதிகாலை முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்பதுதான் செய்தி. பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் அவகாசம் அளிக்குமாறு தெஹ்ரான் மற்றும் பிராந்திய நாடுகள் விடுத்த கோரிக்கைகளுக்கு பிறகு ஈரான் மீதான திட்டமிட்ட ராணுவ தாக்குதலை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி லட்சியங்களை தடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் விரைவாக எட்டப்படும் வரை ஈரான் மீதான புதிய தாக்குதலை அமெரிக்க அதிபர் தள்ளி போடுகின்றார் என்று உத்தியோகபூர்வமாக ஞாயிற்றுக்கிழமை நேற்றே தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். விரல் சொல்லிருக்குது. முக்கியமான அந்த ஜலசந்தியை உடனடியாக முழுமையாக மற்றும் முற்றிலுமாக மீண்டும் திறப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கும் வழிவகுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய ஈரானும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளும் அவகாசம் கோரியுள்ளதாக ட்ரம்ப் கூறுகிறார். அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் பேசிய பிற்பாடுதான் இந்த செய்தியை தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல வெளியிட்டிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உலகின் எதிர்கால நலனுக்காகவும் இதை டபுள் என்டி தாரம் பாருங்க. யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. பின் அவரு சல்மான் அவர்கள் கோரிக்கையின் பேரிலும் அடிப்படையிலும் உலகின் எதிர்கால நலனுக்காகவும் யாரு உலகுக்கு நன்மை செய்கிறார், அதே போல் வெற்றிகரமான மற்றும் செழிப்பான ஈரானின் பிழைப்புக்காகவும் விரைவான ஒரு உடன்பாட்டை எட்ட முடிந்தால் தாக்குதலை ரத்து செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளேன் என்றும் ட்ரம்ப் எழுதியிருக்கின்றார். இந்த உறுதிப்பாட்டில் இஸ்ரேலும் என்னுடன் இணைகிறது என்றும் அவர் கூறுறார். அண்ணன் தம்பி தானே, தம்பி உட்காரு, எலும்பு, அட்டென்ஷன் அப்படி சொல்லி எழும்புறாங்கானே. 5 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போரில் இரு தரப்பிலிருந்தும் பல நாட்களாக புதிய தாக்குதல்கள் நடக்கும் என்ற அச்சுறுத்தலுக்கு பிறகு ட்ரம்ப் பதற்றத்தை தனித்திருப்பது சமீபத்திய திருப்பமாகும் என்றும் உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. இப்போ திங்கட்கிழமை இந்த தாக்குதல்கள் வளைகுடாவை கடந்து செங்கடல் வரையிலும் எகிப்தில் உள்ள மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் பரவி உள்ளது. ட்ரம்புடனான தனது தொலைபேசி உரையாடலில் மத்திய கிழக்கில் பதட்டங்களை தணிப்பதற்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை சவுதி பட்டத்து இளவரசர் வலியுறுத்தினார் என சவுதியின் செய்தியும் வெளியிட்டுள்ளது. இருவரும் பேசிக் கொண்டதாக வெள்ளை மாளிகையும் செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தனது மருமகன் ஜெரார்ட் குஷ்னர், சிறப்புத்துறை ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்று நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். எத்தனை தரம் பேசிட்டீங்கடா? ஒரு ஒன் சைட் பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்பும் ஓரளவு இணங்கி ஒரு விட்டு கொடுப்பில வருவது. அவன் ஈராங்காரன் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் நீங்க திணிச்சா பேச்சுவார்த்தை எங்க வரப்போகுது? சரி, ஒரு வாரம் அமைதி கொள்ளுவோம். எரிசக்தி துறையின் கவலைகளை மேலும் அதிகரிக்கும் விதமாக யெமெனில் உள்ள ஈரானின் ஹூதி கூட்டாளிகள் சவுதி கச்சா எண்ணெய்க்கான மற்றொரு ஏற்றுமதி பாதையான சுயஸ் கால்வாயில் இருந்து செங்கடலின் மறுமுனையில் உள்ள டாப் எல் மண்டலோ பலியை சமீப நாட்களில் அச்சுறுத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் அவகாசம் அளிக்குமாறு தெஹ்ரான் மற்றும் பிராந்திய நாடுகள் விடுத்த கோரிக்கைகளுக்கு பிறகு ஈரான் மீதான திட்டமிட்ட ராணுவ தாக்குதல்களை ரத்து செய்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்திருக்கும் செய்தி உலக பரப்பில் ஒரு சற்று தனிப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் அவகாசம் அளிக்குமாறு தெஹ்ரான் மற்றும் பிராந்திய நாடுகள் விடுத்த கோரிக்கைகளை தொடர்ந்து நான் இந்த ஈரான் மீதான ஹெவி அட்டாக்கை போஸ்ட்போன் பண்ணியிருப்பதாக சொல்றார். பதற்றத்தை தணிக்குமாறு முகமது பின் சல்மான் கொடுத்த கோரிக்கையும் ஒரு கோரிக்கையா பார்க்கப்படுகிறது. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும்டா.
ஈரான் மீதான புதிய அமெரிக்க தாக்குதலை தடுக்க வளைகுடா நாடுகள் ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்துவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு பரந்த பிராந்திய போரை தடுப்பதற்காக சவுதியின் இளவரசர் எடுத்த முயற்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கிறது. அவரது அதாவது உரையாடலுக்கு முன்னுரிமை அளிக்கவும் பதட்டங்களை குறைக்க, அதாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து பதட்டங்களை குறைக்கவும் சவுதியும் ஈரானும் முன்னின்று, அதாவது சவுதியின் உறுதுணைகள் வந்தாலும் பரவாயில்லை, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு நுழைய வேண்டும் என்று சவுதி விரும்புவதாக ஒரு புதிய செய்தியை சல்மான் கொடுத்திருக்கிறார். தனது ரூட் சோசியல்ல இவர் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். உலகின் நலனுக்காகவும் நாங்க இதை பாடுபடணும் என்றும் ரொனால்ட் ட்ரம்ப் சொல்லுது. இந்த இரு தரப்பிலும் விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டினால் மட்டுமே இந்த முடிவு நிபந்தனைக்கு உட்பட்டது என்றும் அவர் தான் சொல்றார். தான் சொல்லுகின்றார். ட்ரம்பின் கூற்றுப்படி முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தில் ஹாமிஷ் ஜலச்சந்தை உடனடியாக முழுமையாக மற்றும் மொத்தமாக மீண்டும் திறப்பது அவர் ஈரானின் அணு அச்சுறுத்தல் என்று விவரித்ததற்கு ஒரு முடிவு கட்டுவது அடங்கும் என்றும் சொல்கின்றார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு காணப்படாத இராணுவ பயங்கரவாதம், வலிமை மற்றும் சக்தியின் அளவுகளில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போரிட அமெரிக்கா ஆயத்தமாக உள்ளது என்றும் மறுதரப்பா சொல்றார். இந்த இடைநிறுத்தத்தை அறிவித்த போதிலும் இராணுவ நடவடிக்கை ஒரு சாத்தியமான தேர்வாகவே உள்ளது என்றும் ட்ரம்ப் சொல்லுகின்றார். இவ்வளவு நாளும் நீங்க இது என்ன, அதாவது இது யுத்தத்தை முடிக்கிறேன்னா நீங்க என்ன சொன்னாலும் ஒரு நியூக்ளியர் பாம் ஒன்று போட்டா மட்டும்தான் யுத்தம் முடிவுக்கு வரும். பேச்சுவார்த்தைக்கு தொடரும் வரை தாக்குதலை தொடுப்பதை தவிர்க்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் சொல்றார். அப்ப இஸ்ரேலும் தாக்க மாட்டாங்க, ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்க மாட்டாங்க. பார்ப்போம். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அப்பால் அதன் விளைவுகள் பரவக்கூடிய ஒரு பரந்த மோதலுக்குள் இப்பகுதியை இழுப்பதை தவிர்க்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சல்மான் கேட்டிருக்கின்றார். இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை பகுப்பாய்வு செய்ததன் மூலமாக ரியாட் மற்றும் வாஷிங்டன் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்தும் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. தனித்தனியாக ஈரான் மீது மற்றொரு பாரிய அளவிலான தாக்குதலை தொடுப்பதை தவிர்க்குமாறு ரம்மிடம் சல்மான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் பதட்டம் அதிகரிப்பதன் விளைவுகள் குறித்தும் அவர் கவலை தெரிவித்ததாகவும் செய்திகள் உலகத்தின் பல செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இன்றைய திங்கட்கிழமை செய்தியாக வாஷிங்டனின் மூத்த அமெரிக்க அதிகாரிகளுடனான சந்திப்புகளின் போது சவுதியின் பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ரியாத்தின் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு மோதலை கட்டுப்படுத்த ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ள அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். திட்டமிட்ட தாக்குதலை கைவிடுமாறு ட்ரம்ப் சம்மதிக்க வைப்பதில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் கூட்டுப்படை தலைமை தலைவர் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்ததாகவும் வாஷிங்டன் செய்தி ஒன்றும் தெரிவிக்கின்றது. ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்பு ஈரான் மீதான சாத்தியமான தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு இஸ்ரேலிடம் வாஷிங்டன் கேட்டுக்கொண்டதாகவும் மற்றொரு செய்தியும் சொல்லுகிறாக ஒரு தாக்குதலுக்கு தயாராக தான் இருந்திருக்காங்க நாய்க்களே. ஆனாலும் சல்மான் புகுந்து இளவரசர் சல்மான் புகுந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். தாக்குதல் இல்லப்பா, அப்பாடா ஒரு வாரம் மக்கள் நிம்மதி அடையலாம், ஈரான் நிம்மதி அடையும், அதை நாங்களும் நம்பலாம். ஆக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று சவுதியின் பட்டத்து இளவரசர் சல்மான் பின் அவர்களுக்கு ஒரு நன்றியையும் உலக மக்கள் சார்பாக தெரிவித்து மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.